வணக்கம். விதிகளை வெல்வோம் குழுவில் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி. ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு எல்லோருக்குமே மனைப்பிரிவு அனுமதி வரும்பொழுது அதை எப்படி கைக்கொள்வது என்பதில் சில சந்தேகங்கள் இருப்பதை நாம் கேள்விப்படுறோம். அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் நமக்கு இதுக்கு உதவுது. ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஆணையர் அவர்கள் 3 வழிகாட்டு நெறிமுறைகளை இது தொடர்பாக வெளியிட்டிருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன சொல்லுதுன்றதை நம்ம இந்த அமர்வில் பார்ப்போம். முதல்ல 4870 2024 10/1/2025 வெளியான ஒரு எஸ்ஓபி. இந்த எஸ்ஓபி பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள், மனைப்பிரிவில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் மிக முக்கியமாக கருதப்படுவது தார் சாலை அமைக்கணும், மழைநீர் வடிகால் அமைக்கணும், தெருவிளக்கு அமைக்கணும், குடிநீர் வசதி அமைச்சு தரணும், சிறுபாலங்கள்லாம் தேவையானால் அமைத்து தரணும்னு சொல்லியிருக்கு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்துடும். இதன் பிறகு நாம் கைக்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கணும். அதில் இந்த 5 அமைப்புகளுமே நிறுவப்பட்டாதான் ஒரு மனைப்பிரிவு என்பது முழுமையுறும். அப்போது இந்த 5 அமைப்புகளும் அமைக்கப்படாத பட்சத்தில் அதற்கு எவ்வளவு யூனிட் காஸ்ட் அந்த மேம்பாட்டாளரிடம் வசூல் செய்வது பெறுவது என்பது குறித்தான எஸ்ஓபி தான் ஃபஸ்ட்டு எஸ்ஓபி. இதில் அலகு விலை இருக்கும். இந்த அலகு விலையை அடிப்படையாக கொண்டு அந்த மனைப்பிரிவுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையில் இந்த விவரங்களை அந்த கட்டணமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த அலகு விலை தான் இதில் இருக்கும். இந்த எஸ்ஓபியை படித்து கொள்ளலாம். 2வது எஸ்ஓபி வழிகாட்டு நெறிமுறை என்ன என்று பார்க்கும்போது ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம தரவிறக்கம் செய்து கொண்டு எவ்வளவு மனைப்பிரிவினுடைய விஸ்தீர்ணம் இருக்குன்றதை நீங்கள் போடும் பொழுது எவ்வளவு மேம்பாட்டாளர் பணம் கட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிடும். அப்படி இல்லைனாலும் கூட இந்த எந்தெந்த இடத்துல எது தேவையோ அதன் மட்டும் நாம் கைக்கொள்ள போதும். சில நேரத்தில் நம்ம சாலை என்பது ரொம்ப குறுகிய சாலையாக இருந்தால் 2 புறமும் மழைநீர் வடிகால் அமைப்பது என்பது அந்த நேரத்தில் கள நிலவரத்தை கருத்தில் கொண்டு நம்ம செயல்படணும் என்ற விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மனைப்பிரிவு அனுமதி, கட்டட அனுமதியெல்லாம் வழங்கும் பொழுது ABCDன்னு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த 4 கேட்டகரி ஊராட்சியில் எந்த கேட்டகரியில் உங்களுடைய ஊராட்சி வருகிறது என்பதை பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செய்யலாம். சில நேரத்தில் டி கேட்டகரி என்று சொல்லக்கூடிய பெரிய அர்பனாக இல்லாமல் சிஎம்டிஏவாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஊராட்சி உடனடியாக அந்த மனைப்பிரிவில் குடியேற்றம் என்பது நடக்காது. அப்போது அது பொதுமக்கள் குடியேறக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இன்னும் பிற்காலத்தில் ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த மனைப்பிரிவு டெவலப் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது அப்போ அமைக்க வேண்டிய அடிப்படை வசதிகளை இன்றைய நேரத்திலே நம்ம அமைச்சா அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு தேவையில்லாமல் போகும். அப்போது அந்த இடத்திற்கு நாம் எப்படி அதற்கு பதில் கட்டணமாக பெறுவது ஊராட்சிக்கு என்பது குறித்தும் இதில் ஒரு உறுதிமொழி பெற்றுக்கொண்டு அடிப்படையில் என்னென்ன முதலில் தேவையோ அதை அமைத்து கொண்டு பின்னாடி இருப்பதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளும் கூட இதில் நமக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த எக்ஸல் ஷீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதனுடைய விஸ்தீர்ணங்களை போடும் பொழுது சாலைக்கு எவ்வளோ பெற வேண்டும், குடிநீருக்கு எவ்வளோ பெறும், அதில் குடிநீர் தேவை என்பது சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல மீண்டும் ஒரு குடிநீர் கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்பதும் குறித்தும் இதில் விளக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் படித்து இது பண்ணிக்கலாம். 3வது எஸ்ஓபி என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்பொழுது நாம் அமைக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு எதனுடைய அடிப்படையில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும், எந்த தர நிர்ணயத்தோடு இருக்க வேண்டும் என்பதை உதவி பொறியாளர் மூலமாக ஊரக வளர்ச்சித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இருக்கா என்பதை சரிபார்த்து கொள்வதற்கு எப்படி என்பதை சொல்வது தான் 3வது எஸ்ஓபி. ஸோ நமக்கு இந்த 3 எஸ்ஓபிகளை ஒரு ஆணையாளர், வட்டாரத்தினுடைய ஆணையாளர் இல்லை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஜோனல் டெப்டி பிடிஓஸ், பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த 3 எஸ்ஓபிஸ் உங்கள் கையில் இருக்கான்னு பார்த்துங்க. இதன் அடிப்படையில் உங்களுடைய மனைப்பிரிவுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். பிறகு இறுதி ஒப்புதலை நீங்கள் வழங்க முடியும். இதில் எந்த விதமான இடர்பாடும் இல்லை. மேம்பாட்டாளருக்குமே கூட எப்படி செய்ய வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதற்கு உதவிகரமாக இது அமையும். விதிமுறைப்படி மனைப்பிரிவினை அணுகுவதற்கு இந்த எஸ்ஓபியை நீங்கள் படியுங்கள், பாதுகாத்து வையுங்கள், அதன்படி பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். விதிகள் வெல்லும் குழுவில் இணைந்து இருப்பதற்கு நன்றி. சிவதினகரன். நன்றி, வணக்கம்.